கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பிறந்த ஊர் இன்றைக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் பிறந்த கிராமம் இன்று வரைக்கும் அதிலே போக்குவரத்து இல்லை. அதாவது அந்த மெயின் ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். இன்றை வரைக்கும் அந்த நான் பிறந்த ஊர்ல டீ கடை இருந்ததாக எனக்கு அன்றைக்கும் நினைவில்லை. பல ஆண்டுகள் ஆனது போய். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பல நேரங்களிலே தேவன் அழைக்கும்போது பின்னணி, இடம், ஊர் இதெல்லாம் தேவன் பார்ப்பதில்லை. லோதேபாரில் இருந்த மேவிபோசத்தை தாவீது தேடி வந்தார். லோதேபார் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், திரையிலே பாருங்கள், லோ டி பார், லோன்லினஸ், லோ டி இ டிப்ரெஷன், பார் பேய்களின் குடியிருப்பு. அப்படிப்பட்ட இடத்துல தான் மேவிபோசத்தை தாவீது தேடி வந்து அவனை ராஜகுமாரில் ஒருவனைப் போல கர்த்தர் மாற்றினார். தேவனுக்கு இடம் தேவையில்லை, தேவனுக்கு ஊர் தேவையில்லை. நான் ஆரம்பத்தில் அப்படி யோசித்தது உண்டு. அந்த ஊர்ல பிறந்திருந்தால், தென் மாவட்டங்களில் பிறந்திருந்தால் நல்லது. அந்த ஊர் இந்த ஊர் இல்லை. தேவனுக்கு இடம் முக்கியம் அல்ல. நாசரேத்தில் நன்மை வரக்கூடுமா? அந்த நாசரேத்தில் தான் ஒரு மாபெரும் நன்மையை பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டார். நாசரேத்தில் தான் நன்மை உண்டாயிற்று. நீ நினைக்கலாம், சேற்றிலே செந்தாமரைகள் உண்டு. நினைக்கிறாங்க சிலர், அந்த இருப்பிடத்தை பார்க்குறாங்க. அதற்காக சில குடும்பங்களில் பார்க்கிறேன், திருமணத்திற்காக இருப்பிடத்தையே மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அந்த இருப்பிடத்தை சொல்ல வெட்கப்படுகிறார்கள். தேவையில்லை. தேவன் எங்கே வைத்தாரோ, அவன் வாழ்ந்த ஊர் ஆபேல் மெகோலா. 16ஆம் வசனத்தில் அந்த பெயர் இருக்கிறது. அறியப்படாதவன், அன்னோன். ஆனா அறியப்படாதவனை இன்றைக்கு அறியப்படுகிறவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அந்த எலிசா என்ற பெயர் உலகமெங்கும் இருக்கிறது. அந்த பெயரை கொண்டவர்கள் அநேக ஊழியம் செய்கிறார்கள். எலிசா, யோசித்து பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளை, நம்பர் 1, த பர்சன். அவன் யார் என்றால், தேவனை அடைக்கலமாய் கொண்டவன், தேவனை ஆதாரமாய் கொண்டவன், தேவனை ரட்சிப்பாய் கொண்டவன். 2வது, அவன் யார் என்றால், அன்பானவரே, முன்பின் தெரியாத, ஊர் அறியாத, உலகம் அறியாத. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோமே. ஒரு சின்ன தென் மாவட்டத்தில் ஒரு சுரண்டை என்ற கிராமத்தில் பிறந்த அருமையான மதிப்புக்குரிய டிஜிஎஸ் ஐயா அவர்கள், எவ்வளவோ பேர் இன்னைக்கு இருக்கிற ஃபாதர், அதே போல மோகன்சி அவர்கள், இவங்களெல்லாம் முன்பின், அதாவது அவர்களால் அந்த ஊர் இன்றைக்கு பெருமைப்பட்டது. 4 மாவடி என்று சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாலே அந்த பேர் யாருக்குமே தெரியாது. சுரண்டை யாருக்குமே தெரியாது. அதாவது சிலராலே அவர்களால் அந்த ஊருக்கு பெருமை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே,